வானாதி வானங்களுக்கு மேலாய் பரமசிங்காசனத்தில் வீற்றிருக்கிற சர்வ வல்லமை உள்ள தேவாதி தேவனுடைய உன்னதமான உயர்ந்த திருநாமத்தில் இந்த காலை நேரத்தில் நான் உங்களை வாழ்த்துகிறேன். பிதாவாகிய தேவனாலும் ஆண்டவராயிருக்கிற இயேசு கிறிஸ்துவினாலும் பரிசுத்த ஆவியானுடைய தயவு இரக்கத்தினாலும் உங்களுக்கு கிருபையும் சமாதானமும் உண்டாவதாக. இந்த காலை நேரத்தில் நாம் தேவ சமூகத்தில் கூடி வரவும், அவரை பாடி ஆராதிக்கவும், அவரை நோக்கி விண்ணப்பம் பண்ணவும், அவருடைய வார்த்தைகளை கேட்பதற்கும், தேவ சமூகத்தில் கூடி வருவதற்கு தேவன் பாராட்டின கிருபைகளுக்காய் கர்த்தருக்கு கோடாக்கோடி ஸ்தோத்திரங்கள் உண்டாவதாக. அவர் நம் மத்தியில் இருக்கிறார். ஒரு வசனத்தை நாம் வாசித்து நாம் பாடி தேவனுடைய நாமத்தை நாம் உயர்த்தப் போகிறோம். சங்கீதம் 66:12 பாருங்கள். சங்கீதம் 66:12. மனுஷரை எங்கள் தலையின் மேல் ஏறு போக பண்ணினீர், தீயையும் தண்ணீரையும் கடந்து வந்தோம், செழிப்பான இடத்தில் எங்களை கொண்டு வந்து விட்டீர். ஆமென், அல்லேலூயா. கடந்து வந்தோம், தீயையும் தண்ணீரையும் கடந்து வந்தோம், பொல்லாத கிரியைகளுக்கு தப்பி நாம் கடந்து வந்தோம். பலவிதமான பிரச்சனைகள், போராட்டங்களை கடந்து வரும்படி கர்த்தர் நமக்கு கிருபை செய்திருக்கிறார். ஆமென். இப்பொழுது ஒரு செழிப்பான இடத்தில் எங்களை கொண்டு வந்து விட்டிருக்கிறீர் ஆண்டவரே. ஆமென். கடந்த நாட்களில் நாம் சந்தித்த பிரச்சனைகள், நாம் சந்தித்த போராட்டங்கள், நாம் சந்தித்த பலவிதமான காரியங்களை எல்லாம் தாண்டி கடந்து வருவதற்கு தேவன் இரக்கம் பாராட்டி இருக்கிறார். ஆகவே கர்த்தருடைய பரிசுத்த திருநாமம் மகிமைப்படுவதாக. அவர் நம்மை சுமந்து காத்தார். தகப்பன் பிள்ளையை சுமப்பதை போல் சுமந்து காத்தார். எல்லா சத்துருவின் கைகளுக்கும் நம்மை விடுதலை செய்து நம்மை கிருபையாய் காத்து வந்தார். அந்த பரிசுத்தத்தையுடைய திருநாமம் மகிமைப்படுவதாக. கண்களை மூடி நாம் ஜெபிக்கலாம். எல்லா நாமத்திற்கும் மேலான நாமம் உடையவரும், ஆதியும் அந்தமுமானவரும், தொடக்கமும் முடிவுமானவரும், சர்வ சிருஷ்டிக்கும் எஜமானனும், சேரக்கூடாத ஒளியில் வாசம் பண்ணுகிறவரும், நேற்றும் இன்றும் என்றும் மாறாதவரும், உன்னதரும் உயர்ந்தவரும் சிறந்தவரும் பரிசுத்தரும் பரிகாரியுமாய் இருக்கிற சர்வ வல்லமை உள்ள தேவனே, நசரேனாய் இருக்கிற இயேசுவின் விலையேறப்பட்ட உன்னத திருநாமத்தில் உடைய முகத்திற்கு முன்பாக நின்று உம்மை நோக்கி நாங்கள் பார்த்து நாங்கள் ஜெபிக்கிறோம். நீர் எங்களை காத்தீர், அற்புதமாய் காத்தீர், அதிசயமாய் எங்களை காத்தீர், குறையில்லாமல் நடத்தீர், துக்கங்களை சந்தோஷமாய் மாற்றினீர், சுகத்தை தந்தீர், தொழிலை ஆசீர்வதித்தீர், பிள்ளைகளுடைய எதிர்காலத்தை பொறுப்படுத்தி நடத்தினீர், வாழ்வாதாரங்களை மேன்மைப்படுத்தினீர். இந்த காலையிலும் உடைய சமூகத்தில் வருவதற்கு இரக்கம் பாராட்டினீர். உடைய பரிசுத்த திருநாமம் மகிமைப்படுவதாக. இப்பொழுது சமூகத்தில் கூடி வந்திருக்கிற ஒவ்வொருவரையும் நீர் ஆசீர்வதியும், பலப்படுத்தும், ஆறுதல் படுத்தும், மேன்மைப்படுத்தும், உயர்த்தும். உடைய துக்கங்கள் சந்தோஷமாய் மாறட்டும், கண்ணீர் களிப்பாக மாறட்டும், சிறையிருப்பு மாறட்டும், வியாதியின் படுக்கைகள் மாறட்டும், வறண்ட நிலம் நீரூற்றாக மாறட்டும், மரண இருள் விலகட்டும், சமாதான சந்தோஷம் திருப்தி நிறைவு இந்த குடும்பத்தில் நிறைவாக இருக்கட்டும் என்று சொல்லி நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆசீர்வதியும் ஆண்டவரே, பலப்படுத்துங்கப்பா, பலப்படுத்துங்க. அதிகாலை நேரம் புல்லில் மேல் இறங்குற பனியை போல காலை நேரத்தில் மகிமை நிறைந்த பிரசன்னம் இப்படி நிரப்பிக்கொண்டே இருக்கட்டும். தூரத்துக்கும் சமீபத்துக்கும் தேவனே, எந்த இடத்துங்களோடு கூட இணைந்து பாடலை பாடி ஆராதித்து ஜெபித்து வார்த்தைகளை கேட்கப்பட ஒவ்வொருவரையும் கர்த்தர் ஆசீர்வதிப்பீராக. இயேசுவின் நாமத்தில் நாங்கள் ஜெபிக்கிறோம். ஜெபங்களை கேட்பதற்காய் நன்றி. கிறிஸ்துவின் திருநாமத்தில் ஜெபிக்கிறேன் பிதாவே. ஆமேன், ஆமேன், ஆமேன். என கண்பானவர்களே, இந்த காலை வேளைக்காய் கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். காலை நேரத்தில் நாம் ஒருவரை ஒருவர் சந்திப்பதற்கு தேவன் பாராட்டின நல்ல கிருபைகளுக்காய் கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. கர்த்தர் உங்களோடு கூட இருப்பாராக. வெற்றி சிறக்க பண்ணுவாராக. ஜெயம் பெறும்படி உதவி செய்வாராக. அவருடைய பரிசுத்த திருநாமம் உயர்த்தப்படட்டும். உங்களோடு கூட பேசுவதற்கென்று தேவனை நான் நோக்கி பார்த்தபோது தோல்வி ஜெயமாக மாறும் என்ற தலைப்பில் தேவன் பேசுவதற்கு எனக்கு வார்த்தைகளை தேவன் கொடுத்தார். தோல்வி ஜெயமாக மாறும். ஆமென். 1 கொரிந்தியர் 15:57 நாம் வாசிக்கிற போது 1 கொரிந்தியர் 15:57 பாருங்கள். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினாலே நமக்கு ஜெயம் கொடுக்கிற தேவனுக்கு ஸ்தோத்திரம். நமக்கு ஜெயம் கொடுக்கிற தேவனுக்கு ஸ்தோத்திரம். குதிரை யுத்த நாளுக்கு ஆயத்தமாக்கப்படும், ஜெயமோ கர்த்தரால் வரும் என்று நீதிமொழிகள் 21:31 வாசிக்கிறோம்.
தானியேல் 6ஆம் அதிகாரம் 28ஆம் வசனத்தை நீங்கள் வாசிக்கிற போது தானியேலின் காரியம் ஜெயமாய் இருந்தது என்று வாசிக்கிறோம். சங்கீதம் 41:11 நீங்கள் வாசிக்கிற போது, என் சத்ரு என் மேல் ஜெயம் கொள்ளாததினால், சத்துரு என் மேல் ஜெயம் கொள்ளாததினால் நீர் என் மேல் பிரியமா இருக்கிறீர் என்று அறிவேன். ஆமென். சத்துரு ஜெயம் கொள்ளாமல் நாம் ஜெயிக்கும்படிக்கு சர்வ வல்லமையுள்ள தேவன் நமக்கு இரக்கம் பாராட்டுவார். ஆமென். அல்லேலூயா. தோல்வி என்றால் நாம் எதையும் சாதித்து விடவில்லை என்று அர்த்தமல்ல. அந்த தோல்வியின் மூலமாய் அநேக பாடங்களை ஆண்டவர் உங்களுக்கும் எனக்கும் கற்றுக் கொடுத்திருக்கிறார் என்பதை மட்டும் மனதில் கொள்ளுங்கள். தோல்வியின் மூலம் அவமானப்பட்டு விட்டோம் என்று மட்டும் நினைத்து விடாதிருங்கள். அதை சந்திக்கக்கூடிய பலனை தேவன் நமக்கு தந்திருக்கிறாரே, அதற்காய் கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் என்று சொல்லுங்கள். தோல்வி என்றால் வாழ்க்கையின் நாட்கள் வீணாகிவிட்டது என்று அர்த்தமல்ல, மீண்டும் துவங்குவதற்கு ஒரு வாய்ப்பு இருக்கிறது என்பதை விளங்கிக் கொள்ளுங்கள். ஆமென். தோல்வி என்றால் விட்டுவிட வேண்டும் என்று அர்த்தமல்ல, இன்னும் அதிகமாய் உழைப்பதற்கு நாம் முயற்சிக்க வேண்டும் என்று பொருளாக அது இருக்கிறது. தோல்வி என்றால் அந்த இடத்தை அடைய முடியாது, அந்த இலக்கை அடைய முடியாது என்று அர்த்தமல்ல, அது கொஞ்சம் காலதாமதமானாலும் அது நமக்கு கிடைக்கும் என்பதை மனதில் கொள்ளுங்கள். தோல்வி என்றால் தேவன் உங்களை கைவிட்டு விட்டார், நம்மை மறந்து விட்டார் என்று அர்த்தமல்ல. உங்களுக்கு இதைவிட சிறந்த நல்ல ஒரு காரியத்தை, எதிர்காலத்தை தேவன் வைத்திருக்கிறார் என்று பொருள். ஆகவே தோல்வியை கண்டு துவண்டு போய்விடாதிருங்கள். தோல்வியை அடிக்கடி சொல்லிக் கொண்டிருக்காதீர்கள். ஆமென். ஆகவே வெற்றியை தருகிற தேவன் நம் மத்தியில் இருக்கிறார். ஜெயத்தை தருகிற தேவன் மத்தியில் இருக்கிறார். ஆசீர்வாதத்தை தருகிற தேவன் நம் மத்தியில் இருக்கிறார். நம்மை தூக்கி உயர்த்தி மேன்மைப்படுத்துகிற தேவன் நம் மத்தியில் இருக்கிறார். துக்கம் சந்தோஷமாய் மாறப்பண்ண அவரால் முடியும். நம்முடைய கண்ணீரை களிப்பாக மாறப்பண்ண அவரால் முடியும். நம்முடைய சிறையிருப்பை மாற்றுவதற்கு அவரால் முடியும். வியாதி படுக்கையை மாற்றி நம்மை ஆரோக்கியத்தை வரப்பண்ண சர்வவல்லமையுள்ள தேவனால் முடியும். வறண்ட நிலத்தில் நீரூற்றுகளை உண்டாக்க நம் தேவனால் முடியும். ஆமென். மரண இருளின் பள்ளத்தாக்கில் நடந்தாலும் பொல்லாப்பு நேரிடாதபடி நம்மோடு கூட இருக்கிற தேவன் நம்மை காப்பாற்ற முடியும். சோர்ந்து போகாதிருங்கள். ஆகவே ஜெயம் கொடுக்கிற தேவன் மத்தியில் இருக்கிறார். தோல்வியை ஜெயமாக மாற்றுகிற தேவன் நம் மத்தியில் இருக்கிறார். அல்லேலூயா. தோல்வியை கண்டு துவண்டு போகாதிருங்கள். தோல்வியை கண்டு தடுமாறாதிருங்கள். தோல்வியை கண்டு பலவீனம் அடையாதிருங்கள். ஆமென். தோல்வியை கண்டு சஞ்சலப்பட்டவர்கள் உண்டு, தடுமாறுகிறவர்கள் உண்டு, பலவீனம் அடைந்தவர்கள் உண்டு, வாழ்க்கையின் எல்லையின் ஓரத்திற்கு போனவர்கள் உண்டு, மனமுடைந்தவர்கள் உண்டு. அப்படி நீங்கள் இல்லாதபடிக்கு தோல்வியை ஜெயமாக்குகிறவர், தோல்வியை வெற்றியாக மாற்றுகிறவர் நம் மத்தியில் இருக்கிறார். அவர் நமக்கு நிச்சயமாய் உதவி செய்வார். தோல்வியின் மூலம் தேவன் நமக்கு அநேக பாடங்களை கற்றுத்தருகிறார். அல்லேலூயா. அந்த பரிசுத்த தேவன் இந்த காலை நேரத்தை சொல்லுகிறார், உன் தோல்வி ஜெயமாக மாறும். ஆமென். அப்படி தோல்வி ஜெயமாக மாறுவதற்கு நாம் என்ன செய்ய வேண்டும் என்கிற 7 குறிப்பை உங்களுக்கு நான் சுருக்கமாய் சொல்லி நான் ஜெபிக்க நான் வாஞ்சிக்கிறேன். இதை கேட்டுக்கொண்டிருக்கிற நீங்கள் ஒரு தொழில் செய்கிறவர்களாக இருக்கலாம். கடந்த நாட்களில் சில முயற்சிகள் எடுத்து தோற்று போய் இருக்கலாம். எல்லாம் தோற்று போனதினால் அவ்வளோதான், இனி முயற்சிக்கவே வேண்டாம், பலமுறை நான் முயற்சித்து விட்டேன், ஒன்றுமே நடக்கவில்லை என்று சொல்லி சோர்ந்து போய் தடுமாற்றத்தோடு காணப்படலாம். ஒரு புது முயற்சியை துவக்குவதற்கு கர்த்தர் உங்களுக்கு உதவி செய்வார். ஒரு புது வழியை ஆண்டவர் உண்டாக்கி அதன் மூலம் உங்களுக்கு ஜெயத்தை தருவதற்கு அவர் போதுமானவராக இருக்கிறார். கர்த்தருடைய பரிசுத்த திருநாமம் மகிமைப்படுவதாக. தோல்வி ஜெயமாக மாற என்ன செய்ய வேண்டும்? முதலாவது, நாம் தேவனை நம்ப வேண்டும். சர்வ வல்லமையுள்ள தேவனை மனப்பூர்வமாய் நீங்கள் நம்ப வேண்டும். ஆமென். என்னுடைய முயற்சியினால் அல்ல, குதிரை யுத்த நாளுக்கு ஆயத்தமாக்கப்பட்டாலும் ஜெயத்தை தருகிறவர் தேவன் என்பதை மனப்பூர்வமாய் நீங்கள் நம்புங்கள். சங்கீதம் 39:7 பாருங்கள். இப்போதும் ஆண்டவரே, நான் எதற்கு எதிர்பார்த்திருக்கிறேன், நீரே என் நம்பிக்கை, கர்த்தரே என் நம்பிக்கை. ஆமென். சங்கீதம் 22:4 வாசிக்கிற போது, சங்கீதம் 22:4, எங்கள் பிதாக்கள் உம்மிடத்தில் நம்பிக்கை வைத்தார்கள், நம்பின அவர்களை நீர் விடுவித்தீர். ஆமென். எங்களுடைய பிதாக்கள் உங்க மேல நம்பிக்கை வச்சாங்க, நீங்க நம்பிக்கை வைத்தவர்களை கர்த்தர் விடுவித்தீர், நீர் காப்பாற்றினீர், நீர் உயர்த்தினீர். ஆகவே நீரே எங்கள் நம்பிக்கை. அப்படின்னு என்ன அர்த்தம்? நம்ம சுயத்தை சார்ந்து கொள்ளக்கூடாதுன்னு அர்த்தம், சுயபலத்தை சார்ந்து கொள்ளக்கூடாதுன்னு அர்த்தம். நம்ம படிப்பு, நம்மிடம் இருக்கிற பணம், அந்தஸ்து, நமக்கு உதவி செய்கிற இவர்களை மேல் சார்ந்து கொள்ளாமல் முற்றிலும் முழுவதும் தேவனை நாம்
நம்பிக்கையாய் கொண்டிருக்க வேண்டும். அதுதான் அதற்கு அர்த்தமாய் இருக்கிறது. ஆமென். சங்கீதம் 40:4 வேதம் இப்படி சொல்லுகிறது. சங்கீதம் 40:4, அகங்காரிகளையும் பொய்யை சார்ந்திருக்கிறவளையும் நோக்காமல் கர்த்தரே தன் நம்பிக்கையாக வைக்கிற மனுஷன் பாக்கியவான். ஆமென். கர்த்தரையே நம்பிக்கையா வைக்கிற மனிதன் பாக்கியவான். அவரையே நாம் நம்பிக்கொண்டிருக்க வேண்டும். கர்த்தாவே, நீரே எங்கள் நம்பிக்கை. உழைக்கிறோம், பிரயாசப்படுகிறோம், ஜெபிக்கிறோம், பல புது முயற்சிகளை பண்ணுகிறோம். ஆனால் நாங்கள் ஜெபிப்பதனால, புது முயற்சி எடுக்கிறதுனால, கடினமாக உழைக்கிறதுனால ஆசீர்வாதம் அல்ல. இதெல்லாம் நாங்கள் செய்ய வேண்டும். ஆனால் நீரே எங்களை வெற்றி சிறக்க பண்ணுகிற வேண்டும். தேவனை முற்றிலும் முழுவதுமாய் நம்புகிற போது தோல்வி ஜெயமாக நிச்சயமாய் மாறும். இரண்டாவது நம்முடைய வாழ்க்கையில் மாற்றப்பட வேண்டிய பகுதிகள், சரிப்படுத்த வேண்டிய பகுதிகள், ஒழுங்குபடுத்தப்பட வேண்டிய பகுதிகள், திருத்தப்பட வேண்டிய பகுதிகளை நம்ம திருத்தணும். தோல்வின்னு சொல்லிட்டு இருக்க முடியாது. அந்த தோல்விக்கு ஏதோ ஒரு காரணம் இருக்கும்ல, அந்த தோல்விக்கு நம்மிடம் ஏதோ ஒரு தப்பு இருக்கும்ல. அப்போது நம்முடைய வாழ்க்கையில் மாற்றப்பட வேண்டிய பகுதிகள், திருத்தப்பட வேண்டிய பகுதிகள், சரிப்படுத்த வேண்டிய பகுதிகள், ஒழுங்குபடுத்த வேண்டிய பகுதிகளை நம்ம சரிப்படுத்தணும். ஏனென்றால் வேதம் சொல்லுகிறது, சங்கீதம் 19:12, தன் பிள்ளைகளை உணர்கிறவன் யார்? நம்முடைய தப்பு நமக்கு தெரியாது, நம்முடைய தவறு நமக்கு தெரியாது. ஆகவே நம்மிடம் திருத்தப்பட வேண்டிய பகுதிகள், சரிப்படுத்த வேண்டிய பகுதிகள் இருக்கலாம். ஆவியான உணர்த்துகிற போது அதற்கு ஒப்பு கொடுத்து நாம் திருத்தப்பட வேண்டிய பகுதிகளை திருத்திவிட்டால் தோல்வி ஜெயமாக நிச்சயமாய் மாறும். அல்லேலூயா, ஆமென். ஒருவன் கிறிஸ்துவுக்குள் இருந்தால் புது சிருஷ்டியாக இருக்கிறான், பழையவன் எல்லாம் ஒளிந்து போயின என்று 2 Corinthians 5:17 வாசிக்கிறோம். அப்போது திருத்த வேண்டிய பகுதிகள் உண்டு, ஒழுங்குபடுத்தப்பட வேண்டிய பகுதிகள் உண்டு. அந்த பகுதிகளை நாம் சரிப்படுத்தி விட்டால் தோல்வி ஜெயமாக மாறும். ஆமென். தோல்வி ஜெயமாக மாறுவதற்கு மூன்றாவது மனப்பூர்வமான ஜெபம் தேவை. முதல்ல தேவனை முற்றிலும் முழுவதும் நம்புங்கள். 2, நம்முடைய வாழ்க்கையில் மாற்றப்பட வேண்டிய, ஒழுங்குபடுத்தப்பட வேண்டிய, திருத்தப்பட வேண்டிய பகுதிகளை திருத்துவதற்கு சரியாய் உங்களை ஒப்பு கொடுங்கள், அர்ப்பணியுங்கள். 3, மனப்பூர்வமாய் ஜெபியுங்கள். சங்கீதம் 145:18 பாருங்கள். சங்கீதம் 145:18, தம்மை நோக்கி கூப்பிடுகிற யாவருக்கும், உண்மையாய் தம்மை நோக்கி கூப்பிடுகிற யாவருக்கும் கர்த்தர் சமீபமாய் இருக்கிறார். அல்லேலூயா, ஆமென். அடுத்தது மனப்பூர்வமாய் ஜெபிக்கணும். அல்லேலூயா. ஜெபத்தை கேட்கிற தேவன் நம் அருகில் இருக்கிறார். நமக்காக யாவையும் செய்து முடிக்கிறவர் அவர்தான். அல்லேலூயா. அப்போ ஜெபத்தை கேட்கிற தேவனை நோக்கி மனப்பூர்வமாக நம்ம ஜெபிக்கணும். பாருங்க, இயேசு போயிட்டே இருக்கிறாரு. பர்தமி எங்கள் கூட வழியில் பிச்சை கேட்டே இருக்கிறான். தாவீதின் குமாரனை எனக்கு இறங்கும் என்று இன்னும் அதிகமாய் கூப்பிட்டான். அவன் மனப்பூர்வமாக ஜெபித்ததுனால இயேசு நின்று அவனை அழைத்து வர செய்து அவனுக்கு அற்புதத்தை செய்ததை மார்க் 10:48 வரைக்கும் நீங்கள் பார்க்கலாம். ஒரு அருமையான சம்பவம் அவைகள். பெரிய கூட்டம், இந்த சத்தத்தை கேட்பதற்கு வாய்ப்பில்லை. ஆனால் அவன் உள்ளத்திலிருந்து அவன் கூப்பிட்டான். கூட்டம் அந்த சத்தம் ஆண்டவரை நிற்க வைத்தது. ஆமென். மனப்பூர்வமாக தேவனை நோக்கி நம்ம ஜெபிக்கணும். தோல்வியை நீங்கள் கடந்த காலத்தில் சந்தித்திருக்கலாம். பல நாட்கள் நீங்கள் ஜெபித்து விட்டீர்கள், வெற்றி கிடைக்கவில்லை, ஜெயம் கிடைக்கவில்லை, தடைகள் மாறவில்லை, பிரச்சனைகள் மாறவில்லை, போராட்டங்கள் தீரவில்லை, தருத்திரம் மாறவில்லை, சாபங்கள் தீரவில்லை. சோர்ந்து போகாதிருங்கள், திரும்பவும் ஜெபத்தை துவங்குங்கள். தேவன் அற்புதம் செய்கிற வரைக்கும் தொடர்ந்து ஜெபித்து கொண்டே இருங்கள். தேவ சமூகத்தில் மன்றாடி கொண்டே இருங்கள். அல்லேலூயா. கர்த்தர் நிச்சயமாய் வெற்றியை தருவதற்கு அவர் ஜீவனுள்ள தேவனாய் அவர் இருக்கிறார். தொடர்ந்து ஜெபித்து கொண்டே இருங்கள். ஏனென்றால் அவர் ஜெபத்தை கேட்கிறவர் மட்டுமல்ல, ஜெபத்திற்கு பதில் தருகிற சர்வ வல்லமையுள்ள தேவனாய் அவர் இருக்கிறார். ஒரு சன்னத்தை நாம் பாடலாமா? ஹல்லேலூயா. விண்ணப்பத்தை கேட்பவரே, எங்கள் கண்ணீரை காண்பவரே, ஜெயம் தருபவரே, ஸ்தோத்திரம் ஏசையா. எங்கள் விண்ணப்பத்தை கேட்பவரே, எங்கள் கண்ணீரை காண்பவரே, ஜெயம் தருபவரே, ஸ்தோத்திரம் ஏசையா. ஜெயம் கொடுக்கும் தேவனுக்கு கோடி கோடி ஸ்தோத்திரம். வாழ்வளிக்கும் இயேசு ராஜாவுக்கு வாழ்நாளெல்லாம் ஸ்தோத்திரம்.
இரண்டாவதாக, தோல்வி ஜெயமாக மாற வேண்டுமானால் தேவனால் நடத்தப்பட ஜெபியுங்கள். ரோமர் 8:14 பாருங்கள். மேலும் எவர்கள் தேவனுடைய ஆவியினாலே நடத்தப்படுகிறார்களோ அவர்கள் தேவனுடைய புத்திரராய் இருக்கிறார்கள். ஆமென். அப்ப அடுத்தது, தோல்வி ஜெயமா மாறணும்னா நம்ம தேவனால் நடத்தப்படணும். அன்றாடமும் அனுதினமும் தேவனால் நடத்தப்பட வேண்டும். அல்லேலூயா. சங்கீதம் 32:8 சொல்லுகிறது, நான் உனக்கு போதித்து நீ நடக்க வேண்டிய வழியை உனக்கு காட்டுவேன், உன்மேல் என் கண்ணை வைத்து உனக்கு ஆலோசனை சொல்லுவேன். ஆமென். நான் உனக்கு போதிப்பேன், நான் உனக்கு போதிப்பேன், உனக்கு வழிகாட்டுவேன், உனக்கு ஆலோசனை சொல்லுவேன். அதுதான், நான் உனக்கு போதிப்பேன். இரண்டாவது, நீ நடக்க வேண்டிய வழியை நான் உனக்கு காட்டுவேன். மூணாவது, உனக்கு நான் ஆலோசனை சொல்லுவேன். அப்போ போதிக்கிறவர் அவர், வழிகாட்டுகிறவர் அவர், ஆலோசனை சொல்லுகிறவர் அவர் தான். அப்போ அவருக்கு நம்ம முற்றிலும் என்ன பண்ணணும்? ஒப்பு கொடுக்கணும். தேவனால் நடத்தப்படுகிற ஒரு அனுபவத்துக்குள்ள நம்ம அர்ப்பணிக்கணும். அதான் ஒரு பாட்டு ஒன்று பார்த்தீங்கன்னா, எங்கு சொல்ல வேண்டும் என்ன சொல்ல வேண்டும் வழி நடத்தும் ஆவியானவரே, எங்கு சொல்ல வேண்டும் என்ன சொல்ல வேண்டும் வழி நடத்தும் ஆவியானவரே, உங்க விருப்பம் இல்லாத இடங்களுக்கு செல்லாமல் தடுத்து நிறுத்தும் ஆவியானவரே, உங்க விருப்பம் இல்லாத இடங்களுக்கு செல்லாமல் தடுத்து நிறுத்தும் ஆவியானவரே, 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 பரிசுத்த ஆவியானவரே, 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 பரிசுத்த ஆவியானவரே. அடுத்ததாக, தோல்வி ஜெயமாக மாறுவதற்கு அடுத்து நம்ம என்ன செய்யணும்னா, ஆசீர்வாதத்தை நம்ம எதிர்பார்க்கணும். ஆசீர்வாதத்தை எதிர்பார்க்கணும். அன்னாள் தேவாலயத்துக்கு போய் ஜெபிக்கிறாள், பின்பு அவள் துக்கமுகமாக இருக்கவில்லை. அப்படி என்றால் ஒரு ஆசீர்வாதத்தை, ஒரு அற்புதத்தை தேவன் செய்வார் என்று அவள் எதிர்பார்த்தாள். ஆமென். எதிர்பார்த்தாள். இங்கு எலியாவை பார்க்கிறோம், மழை பெய்யும் என்று அவர் எதிர்பார்த்தார் என்பதை குறித்து நம்ம வாசிக்கிறோம். அப்போ எனக்கு அன்பான கர்த்தருடைய பிள்ளையை ஒரு எதிர்பார்ப்பு இருக்கணும். கர்த்தர் நிச்சயமாய் என் வாழ்க்கையில் ஆசீர்வாதத்தை தருவார், ஒரு அற்புதத்தை செய்வார் என்கிற ஒரு விசுவாசத்தோடு கூடிய ஒரு எதிர்பார்ப்பு நம்முடைய வாழ்க்கையில் காணப்படணும். சங்கீதம் 85:12, சங்கீதம் 85:12, கர்த்தர் நன்மையானதை தருவார், நம்முடைய தேசமும் தன் பலனை கொடுக்கும். ஆமென். தருவார், பலனை கொடுக்கும். அதான் எதிர்பார்ப்பு. நன்மையானதை தேவன் தருவார், பலன் கிடைக்கும். என் தொழிலில் எனக்கு பலன் கிடைக்கும், நான் எடுக்கிற முயற்சியில் பலனை கர்த்தர் தருவார். ஒரு எதிர்பார்ப்பு நம்முடைய வாழ்க்கையில் இருக்கணும். ஏனென்றால் உண்மை உள்ள மனிதன் பரிபூர்ணமான ஆசீர்வாதத்தை பெறுவான் என்று நீதிமொழிகள் 28:20 நம்ம வாசிக்கிறோம். ஆமென். கர்த்தரின் ஆசீர்வாதமே ஐஸ்வர்யத்தை தரும் என்று நீதிமொழிகள் 10:22 வாசிக்கிறோம். அப்போ நம்ம ஒரு காரியத்தை நாம் தெளிவாய் புரிந்து கொள்ள வேண்டும். ஒரு எதிர்பார்ப்பு, கர்த்தர் நிச்சயமாக எனக்கு ஒரு அற்புதத்தை செய்வார் என்று ஒரு எதிர்பார்ப்பு நம்முடைய வாழ்க்கையில் காணப்பட வேண்டும். ஆமென். ஒரு சமயம் ஒரு வேடிக்கையான ஒரு கதையை நான் வாசித்தேன். நாட்டில் வறட்சி அதிகமாக இருந்த காலம் அது, மழை பெய்யாமல் வானம் அடைக்கப்பட்ட காலம் அது. ஆகவே மழை பெய்ய வேண்டும் என்று சொல்லி ஒரு போதகர் தன்னுடைய சபையில் ஒரு ஜெப நேரத்தை ஒழுங்கு செய்திருந்தார். சபை மக்களுக்கு அறிவிப்பு கொடுத்தார், நம்முடைய தேசம் வறட்சியை சந்தித்து கொண்டிருக்கிறது, மழை இல்லை, ஆகவே பஞ்சத்தில் நம்முடைய தேசம் பயணித்து கொண்டிருக்கிறது, மழை பெய்யும்படி எல்லாரும் வாங்க நம்ம சபையில் ஜெபிக்கலாம் என்று சொல்லி எல்லாரும் ஜெபிப்பதற்கு அழைப்பு கொடுத்தார். எல்லாரும் புறப்பட்டு சபைக்கு ஜெபிக்க போகிறார்கள். அப்போது சின்ன ஒரு குட்டி பெண் ஓடி போய் அந்த வீட்டில் இருந்த அந்த கொடையை எடுக்கும்படி முயற்சி செய்தாலாம். உடனே அம்மா கேட்டாங்களாம், எதுக்குமா கொடை எடுக்கிற அப்படின்னு கேட்டாராம். உடனே அந்த பொண்ணு சொல்லிச்சுதான், நம்ம எல்லாம் சேர்ந்து ஜெபிக்க போகிறோம், பாஸ்டப்பெல்லாம் சேர்ந்து நம்ம ஜெபிக்க போகிறோம், பாஸ்டையெல்லாம் சேர்ந்து ஜெபிக்க போகிறோம். ஜெபத்தை கேட்கிற ஆண்டவர் நம்ம ஜெபத்தை முடித்து வருகிற போது மழை பெய்தால் நனைந்து கொண்டல்லவா வீட்டிற்கு வர வேண்டும், ஆகவே மழை பெய்தால் நனையாமல் இருப்பதற்கு கொடையை எடுக்கிறேன் என்று சொல்லி அம்மாவுக்கு பதில் சொன்னாலாம் அந்த குட்டி பெண். எனக்கு அன்பானவர்களே, இவர்களுக்கெல்லாம் ஜெபிக்க வேண்டும் என்று எண்ணம் இருக்கிறது, ஆனால் ஒரு எதிர்பார்ப்பு இல்லை. ஆனால் அந்த குட்டி பெண்ணுக்கு ஜெபத்தை கேட்கிற ஆண்டவர் நம்ம ஜெபத்தை கேட்டு நிச்சயமாக மழை வந்துடும், நம்ம ஏன் நனைய வேண்டும் என்று கொடையை எடுத்தால் அது இது என்ன? விசுவாசத்திற்கான ஒரு அடையாளம், ஒரு எதிர்பார்ப்புக்கான ஒரு அடையாளம். இப்படி என்று ஒரு கதையை நான் வாசித்தேன்.
எனக்கு அன்பான கர்த்தருடைய பிள்ளையே, இதே போல தான் நம்முடைய வாழ்க்கையில் எதிர்பார்ப்பு இருக்கணும். அந்த பிள்ளையுடைய அந்த நல்ல எதிர்பார்ப்புக்காய் கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆகவே அந்த கிருபைகளை தேவன் நமக்கு தருவாராக. ஆமென். ஆறாவது நன்றி சொல்லுகிறவர்களாய் நாம் இருக்க வேண்டும். லூக்கா 17ஆம் அதிகாரம் 15-16 வசனத்தில் வாசிக்கிற போது, லூக்கா 17ஆம் அதிகாரம் 15-16, அவர்கள் ஒருவன் தான் ஆரோக்கியமானதை கண்டு திரும்பி வந்து உரத்த சத்தத்தோட தேவனை மகிமைப்படுத்தி அவருடைய பாதத்தருகே முகங்குப்புற விழுந்து அவருக்கு ஸ்தோத்திரம் செலுத்தினான். அவன் சமாரியனாய் இருந்தான். அல்லேலூயா. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. ஜெபத்தின் கடைசியில், ஆராதனையின் கடைசியில், எந்த ஒரு காரியத்தை செய்தாலும் தன் கடைசியில் ஆவிக்குரிய காரியத்தை செய்தாலும் என் ஆத்துமாவை கர்த்தரை ஸ்தோத்திரி என்று சொல்லுகிறோம். ஆனால் என் ஆத்துமாவை கர்த்தரை ஸ்தோத்திரி என்று சொல்லுகிற அந்த வேளையில் அநேகர் சபைக்குள்ளே இருப்பதில்லை. அது மனப்பூர்வமாய் சொல்வதில்லை, அது உண்மையாய் அவர்கள் சொல்லுவதில்லை. அப்படி அல்ல. நன்றி இருதயத்தின் ஆழத்திலிருந்து வர வேண்டும். 10 பேர் சுகத்தை பெற்றுக்கொள்கிறார்கள். ஆனால் ஒருவன் மட்டும் திரும்ப வந்து அவருடைய பாதத்தில் விழுந்து ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம் செலுத்துகிறான். பாருங்கள், கர்த்தனுக்கு நன்மை செய்வார் என்று சொல்லி நம்ம ஸ்தோத்திரம் செலுத்த ஆரம்பிக்கணும். 5 அப்பத்து 2 மீனையும் கர்த்தர் கையில் வைத்து, இயேசு கையில் வைத்து ஸ்தோத்திரம் செலுத்தினார், பெருக்கம் உண்டாயிற்று. ஸ்தோத்திரம் செலுத்தினால் பெருக்கம் உண்டாகும். ஆமென். ஸ்தோத்திரம் செலுத்தி பாருங்க, ஒரு பெருக்கத்தை பார்க்கலாம், ஒரு ஆசீர்வாதத்தை பார்க்கலாம், ஒரு மேன்மையை பார்க்கலாம். அல்லேலூயா. லாசரோட கல்லறையில் போய் நின்று இயேசு வெளியே நின்று சொல்றாரு, என் ஜெபத்திற்கு செவி கொடுப்பதனால் உமக்கு ஸ்தோத்திரம். பாருங்க, எவ்வளவு ஒரு நல்ல முன்மாதிரியை ஆண்டவருக்கு வெளிப்படுத்துகிறார். அருமையான கர்த்தருடைய பிள்ளையே, கர்த்தர் என் ஜெபத்தை கேட்பார் என்கிற அந்த நன்றி உள்ளவர்களாய் நாம் எப்போதும் இருக்க வேண்டும். முன்கூட்டியே நன்றி சொல்லி பழகுங்கள். கொலோசியர் 3ஆம் அதிகாரம் 15ஆம் வசனத்தை வாசிக்கலாம். தேவ சமாதானம் உங்கள் இருதயங்களில் ஆளக்கடவது, இதற்கென்றே நீங்கள் ஒரே சரீரமாக அழைக்கப்பட்டீர்கள், நன்றி அறிதலுமாய் இருங்கள். ஆமென். நன்றி அறிதல் உள்ளவர்களாய் நாம் இருக்க வேண்டும். நன்றி சொல்லணும். ஆண்டவரே, என் ஜெபத்தை கேட்டீர், உமக்கு நன்றி. என் ஜெபத்தை கேட்டு பெரிய காரியங்களை செய்ய போகிறீர், உமக்கு நன்றி. மகிமையான காரியங்களை செய்ய போகிறீர், உமக்கு நன்றி. விசுவாசத்தோடு நன்றி நாம் சொல்லுகிற போது அது ஒரு ஆசீர்வாதமாய் மாறுகிறது. அப்போ தோல்வி ஜெயமாக மாறணும்னா என்ன சொல்லணும்? நன்றி சொல்லணும். ஆமென். மரணமும் ஜீவனும் நாவின் அதிகாரத்தில் இருக்கிறது. எப்போ தோல்வியே பேசிட்டு இருப்பாங்க, தோல்வியே செஞ்சுட்டு இருப்பாங்க, சொல்லிட்டே இருப்பாங்க. சிலவங்க தோல்வியை எப்பொழுதுமே சில ஆட்கள் சொல்லிட்டே இருப்பாங்க. வாயை திறந்தா நான் இதை செய்தேன், வாய்க்கவில்லை, இதுக்கு இங்கு போனேன், வெற்றி கிடைக்கவில்லை. வாயை திறந்தால் எப்பொழுதும் தோல்விக்கான வார்த்தைகள், முறுமுறுக்கிற வார்த்தைகள், தேவனை குற்றம் சாட்டுகிற வார்த்தைகள், மற்றவர்கள் பழி போடுகிற வார்த்தைகள் வருகிறதே தவிர ஆண்டவருக்கு நன்மையானதை செய்வார் என்கிற ஒரு மன ரம்யத்தோடு தேவனுக்கு நன்றி சொல்லி பழகிற போது ஆசீர்வாதங்களை அளவில்லாமல் தந்து தேவன் ஆசீர்வதிப்பதற்கு அவர் கிருபை உள்ள தேவனாய் இருக்கிறார். கடைசியாக தோல்வி ஜெயமாய் மாறுவதற்கு தேவன் செய்ததை, ஏற்கனவே செய்ததை மற்றவர்களுக்கு தயக்கம் இல்லாமல் சொல்லுங்கள். தேவன் நமக்கு கடந்த நாட்களில் செய்தவர்களை நினைத்து பாருங்கள், அப்போது விசுவாசம் பெருகும். கடந்த நாட்களில் தேவன் நம்மை அற்புதமாய் நடத்தின விதத்தை நினைத்து பாருங்கள், விசுவாசம் பெருகும். அது மட்டுமல்ல, தேவன் நமக்கு இறங்கி செய்ததை நாம் மற்றவர்களுக்கு சொல்லணும். ஆமென். 6000 பிசாசு பிடித்த ஒரு மனிதன் சுகமாகி விடுதலை பெற்று இவருடைய பாதத்தை வந்திருக்கிறான். ஆண்டவருக்கு என்ன சொன்னார்னா, தேவன் உனக்கு இறங்கி செய்ததை உனக்கு தெரிந்தவர்களுக்கு போய் சொல்லு என்று சொன்னார். இதை கேட்டுக்கொண்டிருக்கிற கர்த்தருடைய பிள்ளையே, எவ்வளவோ காரியத்தை அவர் செய்திருக்கிறார். நாம் மற்றவர்களுக்கு அதை சொல்லி இருக்கிறோமா? ஆகவே மற்றவர்களுக்கு சொல்வதற்கு நாம் விருப்பம் உள்ளவர்களாய் இருக்க வேண்டும். ஆமென். 2 நாளாகமும் 14:11 பாருங்கள். 2 நாளாகமும் 14:11 வேதம் என்ன சொல்லுகிறது? ஆசா தன் தேவனாகிய கர்த்தரை நோக்கி கூப்பிட்டு, கர்த்தாவே, பலமுள்ளவனுக்காகிலும் பலனற்றவனுக்காகிலும் உதவி செய்கிறது உமக்கு லேசான காரியம். எங்கள் தேவனாகிய கர்த்தாவே, எங்களுக்கு துணை நில்லும். உம்மை சார்ந்து உம்முடைய நாமத்தில் ஏராளமான இந்த கூட்டத்திற்கு எதிராக வந்தோம். கர்த்தாவே, நீர் எங்கள் தேவன், மனுஷன் உம்மை மேற்கொள்ள விடாதையும் என்றான். அல்லேலூயா, அல்லேலூயா. உமக்கு அது லேசான காரியம். நம்மை ஆசீர்வதிப்பதற்கு ஆண்டவருக்கு லேசான காரியம். அது பெரிய காரியத்தை போல நமக்கு தெரியலாம். எனக்கு அன்பானவர்களே, இஸ்ரவேல் ஜனங்களுக்கு அந்த கோலியாத் பெரியவனை போல தோற்றமளித்தான்.
ஆமென். எரிகோ இஸ்ரவேல் ஜனங்களுக்கு மிக உயரமாய் இருந்ததை போல தெரிந்தது. ஆமென். யோர்தான் மிகவும் நீளமாய் இஸ்ரவேல் ஜனங்களுக்கு தெரிந்திருக்கலாம். எல்லாவற்றையும் மாற்றி போடுகிற சர்வ வல்லமையுள்ள தேவன் நம்மோடு கூட இருக்கிறார். சில நேரங்களில் நாம் சந்திக்கிற பிரச்சனைகள், போராட்டங்கள் எல்லாம் பெரிதாக தோன்றும். ஓ, பயங்கர உயரமாக இருக்குதே, இது பயங்கர நீளமாக இருக்குதே, இது பயங்கர அகலமாக இருக்குதே, இது பெரிய பிரச்சனையாக இருக்கும் போல என்று சொல்லி ஒரு பிரமிப்பை பிசாசு கொண்டு வரலாம். ஆமென். ஒரு பிரமிப்பூட்டுகிற ஒரு காரியத்தை போல நமக்கு தெரியலாம். பிரமிப்பூட்டுகிற காரியத்தை மாற்றி போடுவதற்கு நம் ஆண்டவரால் முடியும். இதை கேட்டுக்கொண்டிருக்கிற கர்த்தருடைய பிள்ளையே, நீங்கள் இப்போது சந்தித்து கொண்டிருக்கிற சில பிரச்சனைகள், நீங்கள் போராடி கொண்டிருக்கிற சில பிரச்சனைகள் ஒரு பயங்கர பெரிதை போல உங்களுக்கு தெரியலாம். அவ்வளோதான், இந்த கடலிலிருந்து வெளியே வர முடியாது, பணம் பெரிய அமௌண்ட்டு, கோடிக்கணக்கில் திருப்பி கொடுக்க வேண்டியதாக இருக்குது, உங்களை மிரட்டி கொண்டிருக்கலாம். நான் சந்திக்கிற பிரச்சனை யாராலும் சால்வ் பண்ணவே முடியாது, யார் நினைச்சாலும் சால்வ் பண்ணவே முடியாது, அவ்வளோதான், முடிஞ்சு போச்சு அப்படின்னு நீங்கள் நினைக்கலாம். எந்த காரியத்தையும் ஆண்டவரால் மாற்றி போட முடியும். ஆமேன் சொல்லுங்கள். கரங்களை வைத்து அல்லேலூயா. கர்த்தரால் மாற்றி போட முடியும். ஆமேன். கர்த்தருக்கு தோத்திரம். கடைசியில் நம்ம இணைந்து நம்ம ஜெபிக்க போகிறோம். அது பிரமிப்பூட்டுகிற காரியமாக இருக்கலாம், யாராலும் சால்வ் பண்ணவே முடியாது, அவ்வளோதான், என் வாழ்க்கை முடிஞ்சிச்சு, அதோடு தான் என்னுடைய வாழ்க்கை முடிஞ்சிட்டு, அவ்வளோதான், நான் ஒரு இன்ச்சு கூட அசைய முடியாது, அப்படிலாம் பேசிகிட்டு இருக்காதீங்க. தேவனால் மாற்றி போட ஆண்டவரால் முடியும். ஆமென். ஏனென்றால் அவர் எளியவனையும் சிறியவனையும் குப்பையிலிருந்து தூக்கி உயர்த்துவதற்கு என் ஆண்டவரால் முடியும். தோற்றுப்போன பேதுரு வலையை அலசி கொண்டிருக்கிறார். ஆண்டவரே, ராம் முழுவதும் நான் எல்லாம் செஞ்சு பார்த்தேன், எனக்கு ஒன்றுமே கிடைக்கல, நான் தோற்று போனவன். ஆனால் ஆண்டவர் சின்ன ஒரு மாற்றத்தை ஆழத்தில் தள்ளிட்டு போய் வலையை போடு, வலைகள் கிளியத்தக்கதாக ஆண்டவர் மீன்களை பிடிக்கும்படி பேதுருக்கு உதவி செய்தார். அவருக்கு கடலை பற்றி நன்றாக தெரியும். ஆனால் கர்த்தர் சொன்ன அந்த வார்த்தைக்கு கீழ்ப்படிந்த போது அவன் வாழ்க்கையில் ஒரு மாற்றம், மறுரூபம், ஒரு அற்புதத்தை அந்த பேதுரு காண்பதை நாம் பார்க்கிறோம். எனக்கு அன்பான கர்த்தருடைய பிள்ளையே, அதே பிரச்சனை தான், அதே இடம்தான், அதே தொழில் தான், அதே இடம்தான், அதே பிரச்சனை தான், அதே போராட்டம் தான், அதே எதிர்க்கிற மனுஷன்தான், அதே சூழ்நிலைகள் தான், எல்லாமே அதே தான். ஆனாலும் பேதுருக்கு ஒரு ஆசீர்வாதம், அற்புதம் நடந்ததை போல அதே இடத்தில், அதே சூழ்நிலையில், அதே வேலை பார்க்கிற இடத்தில் அற்புதத்தை செய்வதற்கு ஆண்டவர் ஒருவரால் முடியும். கரங்களை உயர்த்தி ஆமென், அல்லேலூயா, அல்லேலூயா. அற்புதங்கள் செய்கிறவர் நம் அருகில் இருக்கிறார், அதிசயங்கள் செய்கிறவர் நம் அருகில் இருக்கிறார், அற்புதங்கள் செய்கிறவர் என்றும் நமக்குள் வசிக்கிறார், அதிசயங்கள் செய்கிறவர் நம் அருகில் இருக்கிறார், அற்புதங்கள் செய்கிறவர் என்றும் நமக்குள் வசிக்கிறார், தண்ணீரை இரத்தமாய் மாற்றினார், அதிசயம், எகிப்தின் தண்ணீரை இரத்தமாய் மாற்றினார், அதிசயம், வெறும் தண்ணீரை திராட்சை ரசமாய் மாற்றினார், அதிசயம், வெறும் தண்ணீரை திராட்சை ரசமாய் மாற்றினார், அதிசயம், அதிசயங்கள் செய்கிறவர் நம் அருகில் இருக்கிறார், அற்புதங்கள் செய்கிறவர் என்றும் நமக்குள் வசிக்கிறார், செங்கடலை இரண்டாக பிளந்திட்டார், அதிசயம், செங்கடலை இரண்டாக பிளந்திட்டார், அதிசயம், புயல் காற்றை தம் வார்த்தையாலே அடக்கினார், அதிசயம், புயல் காற்றை தம் வார்த்தையாலே அடக்கினார், அதிசயம், அதிசயங்கள் செய்கிறவர் நம் அருகில் இருக்கிறார், அற்புதங்கள் செய்கிறவர் என்றும் நமக்குள் வசிக்கிறார்.
அதிசயங்கள் செய்கிறவர் நம் அருகில் இருக்கிறார். அற்புதங்கள் செய்கிறவர் என்றும் நமக்குள் வசிக்கிறார். தோல்வியை ஜெயமாக மாற்றுகிற சர்வ வல்லமை உள்ள தேவன். அவரால் எல்லாம் ஆகும். இந்த காலை நேரத்தில் உங்களுக்கு ஜெயத்தை தருகிற அந்த தேவனை நோக்கி நாம் இணைந்து ஜெபிக்க போகிறோம். கடந்த நாட்களில் ஏற்பட்ட சில காயங்கள், ஏற்பட்ட சில அவமானங்கள், ஏற்பட்ட சில கஷ்டங்கள், தலை குனிவுகள் உங்களை வருத்தி கொண்டே இருக்கலாம். தலை குனிந்து கொண்டே நீங்கள் இருக்கிற ஒரு சூழ்நிலையாக கூட இருக்கலாம். அதை மாற்றி போடுவதற்கு ஆண்டவர் கிருபை உள்ளவராய் இருக்கிறார். சில நேரங்களில் தொழிலில் தோல்வியை சந்தித்து பல லட்சங்கள் பல கோடிகளை நஷ்டத்தை சந்தித்து இனி ஒன்றுமே செய்ய முடியாது, எல்லாம் அடைக்கப்பட்டிருந்த சூழ்நிலையில் வந்த அநேகரை நான் பார்த்திருக்கிறேன். ஒன்று மட்டும் அவரிடத்து சொல்வதுண்டு, நீங்கள் திருப்பி கொடுக்க வேண்டிய பணத்தை பார்க்காதிருங்கள், உங்கள் தொழில் தோல்வியை பார்க்காதிருங்கள், எல்லாவற்றுக்கும் மேலாக இயேசுவை பாருங்கள். நீங்கள் சந்திக்கிற பிரச்சனையை விட இயேசு பெரியவர். நீங்கள் திருப்பி கொடுக்கிற பணத்தை விட இயேசு பெரியவர். வியாதியை விட இயேசு பெரியவர். அவரை நோக்கி பாருங்கள். ஒழுங்குபடுத்த வேண்டிய பகுதியை ஒழுங்குபடுத்துங்கள், சரிப்படுத்த வேண்டிய பகுதியை சரிப்படுத்தி கொள்ளுங்கள். நிச்சயமாய் புது வழிகளை திறப்பதற்கு ஆண்டவர் உங்களுக்கு இரக்கம் பாராட்டுவார் என்று சொல்லுவேன். உங்களுக்கு நான் சொல்லுகிறேன், தோல்வியை திரும்ப திரும்ப சொல்லிகிட்டே இருக்காதீங்க. திரும்ப திரும்ப நினைச்சிட்டே இருக்காங்க. அது கவலையாய் மாறும், அது கலக்கமாய் மாறும், அது பலவீனத்தை கொண்டு வரும், தடுமாற்றத்தை கொண்டு வரும், உங்களை படுக்க வைத்து விடும், உங்களை சோர்வுக்குள் ஆக்கி தடுமாற பண்ணிவிடும். திரும்ப திரும்ப தோல்வியை சொல்லிக் கொண்டிருக்காமல் தோல்வியை மாற்றுகிற தேவன் என்னோடு இருக்கிறார் என்பதை மட்டும் திரும்ப சொல்லுங்கள். கரங்களை உயர்த்தி, என் வாழ்க்கையில் நான் சந்திக்கிற தோல்வியை ஜெயமாக்குகிற தேவன் என்னோடு கூட இருக்கிறார். அந்த வார்த்தையை திரும்ப சொல்லுங்கள். வாழ்க்கையை சரிப்படுத்துங்கள், ஒழுங்குபடுத்துங்கள், மனப்பூர்வமாய் ஜெபியுங்கள், தேவனை நோக்கி பாருங்கள், புதிய முயற்சிகள் பண்ணுங்கள். எதை செய்தாலும் ஜெயத்தை தருகிறவர் தேவன் மட்டுமே என்பதை நம்பி தேவ சமூகத்தில் நாம் விண்ணப்பம் பண்ண போகிறோம். இணைந்து நாம் ஜெபிக்கலாமா? இணைந்து நாம் ஜெபிக்கலாம். ஒரு மனமாய் நாம் ஜெபிக்கலாம். சர்வ வல்லமையுள்ள எங்கள் பிதாவே, இயேசுவின் நாமத்தில் நாங்கள் இப்பொழுது ஜெபிக்கிறோம். அப்பா, தோல்வியை ஜெயமாய் மாற்றுகிற தேவன் என்று உடைய பிள்ளைகளுக்கு இதை சொல்லும்படி வார்த்தைகளை தந்தீர் ஆண்டவரே. இப்பொழுது உடைய சமூகத்தில் வந்திருக்கிற ஒவ்வொருவருக்கும் காலை நேரத்தில் தோல்வி ஜெயமாய் மாறட்டும் என்று நாங்கள் ஜெபிக்கிறோம். கடந்த நாட்களில் ஏற்பட்ட கஷ்டங்கள், கடந்த நாட்களில் ஏற்பட்ட தோல்விகள், கடந்த நாட்களில் ஏற்பட்ட தடுமாற்றங்கள் இயேசுவின் நாமத்தில் விலகட்டும் என்று நாங்கள் ஜெபிக்கிறேன். ஆண்டவரே, நீ சொல்ல ஆகும், நீர் கட்டளையிட நிற்கும். பல லட்சங்களை இழந்திருக்கலாம், தொழிலை இழந்திருக்கலாம், சமாதானத்தை இழந்திருக்கலாம், சந்தோஷத்தை இழந்திருக்கலாம், குடும்பத்தை இழந்திருக்கலாம், வீட்டை இழந்திருக்கலாம், நல்ல வேலையை இழந்திருக்கலாம், சாட்சியை கூட இழந்திருக்கலாம். எல்லாவற்றையும் திருப்பி தருவதற்கு நீர் போதுமான தேவனாக இருக்கிறீர் ஆண்டவரே. மகிமையின் பிரசன்னம் உடைய பிள்ளைகளை மூடிக்கொண்டிருப்பதற்காய் ஸ்தோத்திரம். மன காயங்கள் ஆற்றப்படட்டும், மனதில் இருக்கிற கவலைகள் மாறட்டும், கஷ்டங்கள் மாறட்டும், துக்கங்கள் மாறட்டும், ஒரு புது வழி உண்டாகட்டும் என்று நான் ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. ஆண்டவரே, நன்மையினால் வாயை திருப்தியாக்குகிற தேவன், நன்மையினால் வாயை திருப்தியாக்கும்படியா ஜெபிக்கிறோம். நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே. பய உணர்வுகளை எடுத்து போடும், கலக்கத்தை எடுத்து போடும், சமாதானக்கரை எடுத்து போடும், சமாதான சந்தோஷத்தால் நிரப்புங்கப்பா. தகப்பன் ஒவ்வொருவரையும் பலப்படுத்துங்கள். வியாதிகள் மறையட்டும், பொருளாத பிசாசின் போராட்டங்கள் மாறட்டும், குடும்பத்தில் இருக்கிற சண்டைகள் மாறட்டும், புது வழிகள் உண்டாகட்டும். தகப்பனே, அப்படி செய்ய போற கிருபைக்காய் உமக்கு ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா. நீர் என்னோடு இருக்கும்போது என்னாலும் வெற்றி வெற்றியே. நீர் என்னோடு இருக்கும்போது என்னாலும் வெற்றி வெற்றியே. தோல்வி எனக்கில்லையே, நான் தோற்று போவதில்லையே. தோல்வி எனக்கில்லையே, நான் தோற்று போவதில்லையே. நீர் என்னோடு இருக்கும்போது என்னாலும் வெற்றி வெற்றியே. ஆமென். நீர் என்னோடு இருக்கும்போது என்னாலும் வெற்றி வெற்றியே.
சிறைச்சாலை கதவு என் துதியினால் உடைந்திடுவே. சிறைச்சாலை கதவுகளோ என் துதியினால் உடைந்திடுவே. அபிஷேகம் எனக்குள்ளே நான் ஆடி பாடி மகிழ்ந்திடுவே. தேவ அபிஷேகம் எனக்குள்ளே நான் ஆடி பாடி மகிழ்ந்திடுவே. அல்லேலூயா, 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 ஓ அல்லேலூயா, 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 ஓ அல்லேலூயா. நீர் என்னோடு இருக்கும்போது என்னாலும் வெற்றி வெற்றியே. ஆமென். இயேசு என்னோடு இருக்கும்போது என்னாலும் வெற்றி வெற்றியே. மலைகளை தாண்டிடுவே, கடும் பள்ளங்களை கடந்திடுவே. மலைகளை தாண்டிடுவே, கடும் பள்ளங்களை கடந்திடுவே. சதிகளை முறியடிப்பே, சாத்தானை ஜெயித்திடுவே. எல்லா சதிகளை முறியடிப்பே, சாத்தானை ஜெயித்திடுவே. அல்லேலூயா, 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 ஓ அல்லேலூயா, 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 ஓ அல்லேலூயா. நீர் என்னோடு இருக்கும் போது என்னாலும் வெற்றி வெற்றியே. நீர் என்னோடு இருக்கும் போது என்னாலும் வெற்றி வெற்றியே. கண்களை மூடி ஜெபக்குறிப்பை பதிவு செய்த ஒவ்வொருவருக்காக ஜெபித்து நாம் நிறைவு செய்ய போகிறோம். அருமையான கர்த்தருடைய பிள்ளையே, அதிகாலையில் எழுந்து அப்படியே சமூகத்தில் வந்து நோக்கி பார்த்த உங்களுக்கு தோல்வி ஜெயமாய் மாறும், தோல்வி வெற்றியாய் மாறும். சர்வ வல்லமையில் எங்கள் பிதாவே, இயேசுவின் நாமத்தில் நாங்கள் ஜெபிக்கிறோம். ஜெபக்குறிப்பை பதிவிட்ட மக்கள் ஒவ்வொருவரையும் உடைய கருத்தை ஒப்புக் கொடுக்கிறோம். காலை நேரத்தில் உடைய முகத்திற்கு முன்பாக நின்று உம்மை நோக்கி பார்த்து ஜெபக்குறிப்பை ஏறெடுத்தவருடைய வாழ்க்கையிலும் அற்புதங்கள் நடக்கட்டும், புது வழிகள் உண்டாகட்டும், தோல்விகள் வெற்றியாய் மாறட்டும். கடந்த நாட்கள் இழந்த எல்லாவற்றையும் கர்த்தர் திருப்பி கொடுத்து தேவநாமத்தை மகிமைப்படுத்தும். தாவீது எல்லாவற்றையும் திருப்பி பெற்றுக்கொண்டார் என்று வேதத்தில் நாம் வாசிக்கிறோமே. கடந்த நாட்கள் ஏற்பட்ட கஷ்டங்கள் நஷ்டங்கள் எல்லாவற்றையும் ஆண்டவரே அதற்கு ஈடாக ஆண்டவர் புதிய ஆசீர்வாதங்களை கற்றுக் கொடுத்து மேன்மைப்படுத்த வேண்டும் என்று நாங்கள் ஜெபிக்கிறோம். தோல்வி ஜெயமாய் மாறட்டும், மனக்காயங்கள் ஆற்றப்படட்டும், புது வழிகள் உண்டாகட்டும், புது தொழில்கள் உண்டாகட்டும், வர வேண்டிய இடத்துல பணங்கள் வரட்டும், குடும்பத்தில் சமாதானம் உண்டாகட்டும், இப்போ எதிர்கால வாழ்க்கைகள் வளமாக இருக்கட்டும், தகுப்பினை ஏற்றங்கள் திருமணங்கள் நடக்கட்டும், புத்திரவாக்கியங்களை கட்டளையிட்டு தேவநாமத்தை மகிமைப்படுத்தும். இந்த காரியங்களோடு இணைந்தால் உடைய ஆராதித்து மகிமைப்படுத்த ஒவ்வொருவரையும் உடைய கிருபையினாலும் இரக்கத்தினாலும் முடிசூட்டி பல ஆயிரங்களுக்கு ஆசீர்வாதமாக இருக்க கர்த்தர் அனுக்கிரகம் பண்ணும். ஜெபங்களை கேட்பதற்காய் உமக்கு ஸ்தோத்திரம். உன்னதத்திற்குரிய ஆசீர்வாதத்தினாலும் பூமிக்குரிய சகல நன்மைகளாலும் உடைய பிள்ளைகளை ஆசீர்வதியும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் பிதாவே. சேர்ந்து சொல்வோம். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி. கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் ஒரு நாளும் ஒருபோதும் மறவாதே. கர்த்தர் தாமே உங்களை அளவில்லாமல் ஆசீர்வதித்து மேன்மைப்படுத்துவார். உங்கள் தோல்வி ஜெயமாக வெற்றியாக மாற கர்த்தர் அனுக்கிரகம் செய்வார். God bless you.